கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நாம் ஆண்டவரை சில பாடல்களை பாடி ஆராதிக்கலாம். வீட்டிலே நீங்கள் இருந்தபடியே நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சேனையின் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. யெகோவா ஷாலோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக இந்த பூமியிலே வந்து ஆண்டவரே, அப்பா, எங்கள் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலும் கூட உம்மை ஆண்டவரே ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்கள் தேசத்தையும் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய திருச்சபைகளையும் கர்த்தர் நினைவு கூறுவீராக. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே, நீர் இரக்கம் நிறைந்தவராயிருக்கிறேன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய இரக்கத்தை இன்னும் அதிகமாய் பெருக பண்ணுவீராக ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலும் கூட கர்த்தர்களை நடத்துவீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, அப்பா, எங்களை நடத்தி செல்லுகிற தேவன் நீர் நல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே, நீர் எங்களை ஒரு கருவிகளாக ஆண்டவரே, அப்பா, வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு ஆண்டவரே, எங்களோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய காரியங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை தாக்குவதாக ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஒவ்வொருவரோடும் கூட உடைய கிருபை ஆண்டவரே, அப்பா, எப்பொழுதும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உடைய பலன் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, எங்களை நடத்தி செல்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தும் ஆசீர்வதிமை பிரேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு ஃபெமிலியரான பாடல் தான். ஆண்டவரை நம்பி நாம் வரும்பொழுது வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி, நம் ஆண்டவரை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் வெட்கப்பட்டு போயிருக்க மாட்டோம். நம்மளை வெட்கப்பட்ட ஆண்டவர் அனுமதித்திருக்க மாட்டார். ஆகவே நாம் விசுவாசத்தோடு இந்த பாடல்களை பாடலாம். ஆண்டவர் நமக்கு இதுவரைக்கும் நல்லவராக இருந்திருக்கிறார். இனிமேலும் அவர் நல்லவராக நம்மளை தாங்கி வழி நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த பாடலை பாடலாம். உம்மை நம்பி வந்தேன், நான் வைக்கப்படல.
பட்சத்திலே வந்து நம்முடைய குரலை கேட்கிற நல்ல தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். இழந்ததை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆண்டவர். நம்ம இந்த நாட்களிலும் கூட அநேகர் வருமானம் இல்லாம வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போன நிலைமையில கூட நம்ம இருக்கலாம். ஆனால் தேவன் அவை எல்லாவற்றையும் திரும்ப தருகிறதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். தாவீது இழந்ததை எல்லாவற்றும் திருப்பி கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதுபோல நாம் கூட இழந்த ஒருவேளை நமக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்களா இருக்கலாம், வர வேண்டிய ஆசீர்வாதங்களா இருக்கலாம், இழந்த ஆசீர்வாதங்களா இருக்கலாம், எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தருகிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை உண்மையாக முழு உள்ளத்தோடு நாம் அவரை நோக்கி துதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார் என்றால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உடையவராய் வானத்தின் பூமியும் எல்லாவற்றையும் படைத்த சகல அதிகாரம் படைத்தவராய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்க நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒருபோதும் நம்ம வைக்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம வைக்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவர் நம்மளை விடவே மாட்டார். இன்னொரு பாடலை கூட தெரிந்ததான பாடல், என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்கு ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நமக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்து நம் மீது அன்பு கூர்ந்த நம்முடைய தேவன் நமக்காக மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். சோ ஆண்டவர் எல்லாவற்றையும் தருகிறதற்கு நம் மீது அவ்வளவா அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பை நினைத்து, ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த நன்மைகளை நினைத்து, எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மளை கரம் தூக்கி எடுத்திருப்பார். நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை பிரித்தெடுத்த தேவன், இதுவரைக்கும் நம் நடத்தி இருக்கிற தேவன், இனிமேலும் அவர் நடத்த இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருந்து நடத்த அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். இந்த பாடலை பாடலாம்.
கர்த்தர் எனக்கு கிருபை செய்தபடினாலே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாத்து வருகிறார். அதன் காரணம் நம்முடைய ஜெபம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதும் பாதுகாப்பு. எகிப்திலே 10 பாதைகளை கர்த்தர் உண்டாக்கினார் இஸ்ரவேலை மீட்பதற்காக. ஆனால் அந்த 10 வாதைகளிலே ஒன்று கூட இஸ்ரவேலரை கர்த்தருடைய பிள்ளைகளை பாதிக்கவில்லை. எகிப்தியருக்கு அது சாபமாய் மாறியது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பாக இருந்தது. நாம் அறிந்த ஒரு காரியம். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே நாம் அவருடைய பாதத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கேட்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படிக்கு ஜெபத்தோடு காத்திருப்போம். வாசிப்போம். சங்கீதம் 91:14 வசனத்தை மையமாக வைத்து என்னை கர்த்தர் நம்மோடு பேசப் போகிறார். சங்கீதம் 91:14 வசனம். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நீர் எங்களோட பேசும். உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோட பேசும். எங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்பா. எங்களை சரியான பாதையில நடத்தும். நீர் பேசும். இயேசு உங்களுக்கு கேட்கிறோம் பிதாவே. ஆமென். திரும்ப வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால். இந்த வாஞ்சை, அதை குறித்து தான் நான் உங்களோட பேச போகிறேன். கர்த்தரிடத்துல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் விருப்பம் இருக்கணும். கர்த்தரை தேடுகிறதுல, ஆராதிக்கிறதுல, அவரிடத்துல கேட்கிறதுல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன நெருக்கம், பாடு, சோதனை வந்தாலும் விடுவித்து அவர்கள் இருக்கிற பகுதியிலே அவர்களை உயர்த்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்துல வாஞ்சியா இருக்கிறோமா? கர்த்தர் தான் எனக்கு, அவரால் தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் ஒரு வாஞ்சை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே தூரத்தில் இருக்கிற உறவினர்களை, பிறந்தவர்களை, பிள்ளைகளை பார்ப்பதற்கு ஒரு வாஞ்சை இருக்கும். அந்த வாஞ்சையை எண்ணில் அடங்காத ஒன்று. அதை விவரித்து சொல்ல முடியாது. என் சகோதரன் அங்கே இருக்கிற, அவர் போய் பார்க்கணும், அல்லது வரப்போகிறார்கள், அவர்களை நான் பார்க்க போகிறேன் என்கிற இந்த வாஞ்சை அது எங்கிருந்து வரணுமா? உள்ளத்திலிருந்து வரணும். உள் மனதிலிருந்து அந்த வாஞ்சை நமக்கு வெளிப்படும். அப்படி என்று சொன்னால் நாம் கர்த்தரிடத்துல வாஞ்சையா இருக்கிறோம். சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அந்த வாஞ்சை இருந்தால் நாம் தேவனோட எப்போது இருக்குமா? அதுக்கு ஒரு 4 காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1, அவருடைய பாதத்தில் உட்காருதல். 2வது, அவருக்கு முன்பாக நிற்குதல். 3வது, அவருக்குள் நடக்கிறது. 4வது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஓடுவது. நாம் முதலாவது தேவனுடைய பாதத்திலே உட்கார வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து, அவனுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவர் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு
மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த அந்த பகுதியை நாம் கொஞ்சம் கவனிப்போம். மார்த்தாள், மரியாள், அவளுக்கு 2 சகோதரிகளும் இருந்தார்கள். வாசிங்க. மரியாள், அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாள், மரியாள். மார்த்தாள் பற்பல வேலை செய்கிறதிலே அவள் கவலைப்பட்டு அதுதான் வாழ்க்கை என்று அவள் கலங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ அப்படி அல்ல, தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ நிறைய வேலை செய்கிற, அது அவசியமான ஒன்றுதான். அதை விட என்னுடைய பாதத்தில் இருக்கும்போது அதுதான் பாக்கியமானது, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 சம்பவமும் ஒருவருக்குரியதுதான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வேலை 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 என்று அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். காலை தொடங்கி படுக்கிற வரைக்கும் வேலை இருந்து கொண்டே இருக்கிறது. சமையல் வேலை, துவைக்கிற வேலை, வீட்டு வேலை, சிலர் ஆபீஸ் ஒர்க்கு, இப்படி வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் கேட்டால் நேரம் கிடைக்கல. ஆனால் ஒன்று, அவை வேலைகளின் மத்தியிலே தேவனுடைய பாதத்தில் உட்கார வேண்டும். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தவர்கள் தான் பாக்கியவான்கள். நாம் உட்கார்கிறோமா? தேவனுடைய பாதத்திலே உட்கார்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரு வாஞ்சை, ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அவருடைய பாதத்தில் இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். தெரிந்ததுனால்தான் அவருடைய பாதத்திலே அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். மரியாள், மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றா, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? நான் பாட்டு தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு, நீ செய், ஆனால் கொஞ்ச நேரமாவது என்னுடைய பாதத்தில் உட்கார்ந்தாயா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம கூட நம்முடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த விருந்தாளியை ஒரு பாய் போட்டு உட்கார வைத்து விட்டு கிச்சன்லே இருந்து டீ போடுறது, சமைக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன், அவங்க பாட்டு வந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். நீங்க நல்லா சுவையான அறுசுவை விருந்தோடு அவங்களை உபசரித்திருப்பீர்கள். கடைசி அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு போகும்போது சொல்லுவாங்க, அல்லது போய் மற்றவங்க சொல்லுவாங்க, நான் ஏன் தான் போனேன்னு தெரியாது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் பேசல, பார்த்தா ஓடுதும் முடியாதுமா என்கிட்ட உட்கார்ந்து பேசல. நீ ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அவங்க இருக்கிற இடத்துல உட்கார்ந்து அவர்களை விசாரித்து அவங்களோட கொஞ்ச நேரம் நீ பேசிதான் சொல்லுவாங்க, நான் போனேன், என்ன மாதிரி உபசரித்தாங்க தெரியுமா? வாய்க்கு வாய் என்னோட பேசிட்டே இருந்தாங்க. அதுதாங்க அன்பு. உபசரிக்கலாம், உபசரிப்பின் மத்தியிலே அவர்களோடு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசணும். அது யாரும் விரும்ப, நீங்களும் சரி நானும் சரி, நாம் விரும்புகிறோம். நாம சேல பாட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க வீட்டுல கெஸ்டா போக இருக்கிறவங்க, அவங்க நம்மளை திருப்பி பார்க்காம வேலை பாட்டு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நமக்கு வெறுப்பாயிடும். ஒண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நின்று கொண்டு இருப்போம், அல்லாவதான் வேற எங்கன்னா நாம போயிடும். ஏன்னா நமக்கு பேச ஆள் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாரு, இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரா இல்ல வெளியில இருக்காரா? அவர் இருக்கணும்னா அவருடைய பாதத்தில் நீ உட்கார வேண்டும், அவரோட பேசணும். அவரோட பேசுகிறது தாங்க ஜபம், அவரோட பேசுகிறது தான் ஜபம், அவன் நம்மோடு பேசுகிறது தான் வசனம். நாம் அவருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது
நம்ம கனப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். என்ன சொல்றாரு? தேவையானது ஒன்றே, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஆகார் என்கிற அந்த பெண்மணி, அவள் நாச்சியார் அவளை துரத்தி விடுகிறார். நம்பின கணவன் ஆபிரகாம் அவரை துரத்தி விடுகிறார்கள். அந்த அம்மா 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்புக் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அதுதான் நான் சொல்லுகிற வார்த்தை. அவள் ஒரு செடியின் கீழ் ஒரு ஓரத்திலே போய் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறான், ஜெபிக்கிறான். உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரை காண்கிற தேவன். அந்த அம்மா உட்கார்ந்து சத்தமிட்டு அழறா, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், நீ இறங்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உட்கார்ந்து தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நீ அழுதாய் என்று சொன்னால், கண்ணீர் விட்டு அழுதாய் என்று சொன்னால் உன் பாரம் குறையும். அதுதான் இறைமையை தீர்க்க சொல்றார், என் தலை தண்ணீர் ஊற்றும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். என் தலை தண்ணீர் தடாகம் ஒரு பானை போல அல்லது ஒரு டேங்க் போல என் தண்ணி இருக்கணும், என் தலை இருக்கணும், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமா இருக்கணும். அப்படி தாரையா கண்ணீர் வரணும். ஏன்னா கண்ணீருக்கு மயங்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இறக்க செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உட்காரணும், அவருடைய பாதத்துல கொஞ்ச நேரம் உட்கார, மேலே இருந்துகிட்டு தான் இருக்கும், அதை கொஞ்சம் ஒதுக்கி விட்டு அவருடைய பாதத்திலே உட்கார்ந்தா ஒரு வார்த்தை கேட்கும். என்ன வார்த்தை கேட்கும் தெரியுமா? ஆகாரை கூப்பிட்டு, நீ எதற்காக அழுதாயோ, எதற்காக கண்ணீர் விட்டாயோ, நீ பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் இருக்கிறார், உன் கண்ணீரை காண்கிறார், உன் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாதத்திலே உட்கார வேண்டும். அந்த வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? வாஞ்சை இருந்தால்தான் உட்கார முடியும். தேவன் பேரில் உள்ள வாஞ்சை. யார் அவர்? தேவன் யார்? அவர் மேலே வாஞ்சை, அவரை விடுவிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். உம்முடைய உட்கார்ந்து நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவ சந்நிதியிலே எட்டாம் தேவ பிள்ளைகளே, எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, எவ்வளவு நேரம் வீட்டிலேயே இருக்கிறது, எவ்வளவு நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து கொண்டு வெளியில போக முடியலையே. ஆண்டவருடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்களேன், ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பேசுங்களேன். கர்த்தர் உனக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை வேற யாரும் கொடுக்க மாட்டார். அது உன்னை தேடி வரும், நீ போய் தேடி போக வேண்டாம், உன்னை தேடி வரும். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவர், நம்முடைய முகத்தை பார்க்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். இன்னைக்கு நம் பக்கத்தில் இருக்க உட்கார்கிற ஐயாவுடைய பாதத்தில் இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபிடத்திற்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய
நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்திற்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இங்கே பார்க்கிறோம். அந்த ஆட்கள் யாக்கோபிடத்தில் வந்து உம்முடைய சகோதரன் 400 பேரோட வருகிறார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே யாக்கோபுக்கு பயம் வந்து விட்டது. வியாகுலப்பட்டு அவன் உடம்பெல்லாம் வேர்த்து நடுங்க ஆரம்பித்து விட்டது. ஐயோ, இத்தோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது, என் சரித்திரம் முடிந்து விட்டது, என் பிள்ளைகளுடைய சரித்திரமும் முடிய போகிறது. ஏன்னா எங்க சகோதரன் 400 பேரோடு வருகிறான். அவன் அன்றைக்கு என்னோட சொன்னார், உன்னை அழிக்காம விட மாட்டேன், என்றைக்காவது ஒரு நாள் வருவாய், அன்றைக்கு நான் உன்னை அழிக்காமல் விட மாட்டேன் என்று சபதமிட்ட என் சகோதரன் 400 ஆட்களோடு அடியாட்களோடு அவர் வந்து கொண்டிருக்கான பயம் வந்து விட்டது. தன்னிடத்தில் இருந்த ஜனங்களை 2 பகுதியாக பிரித்து ஏசாவுக்கு முன்பாக போக அனுப்பிவிட்டு அவன் செய்த காரியம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்போது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனுடனே போராடுகையில் சுருக்கிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் இருக்கிறார். யாக்கோபு அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அவன் உட்கார்ந்துட்டான். பொழுது விடியும் அளவும் ராம் முழுவதும் ஆண்டவரோடு அவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். ராம் முழுவதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு பயம், நடுக்கம் அவைகள் மத்தியில் தேவனை தேடினான். தேவனை தேடி அவருடைய பாதத்திலே உட்கார்ந்தான். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போது கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த பிறகு பிந்தி தனித்திருந்த யாக்கோபு அவன் முந்தி ஓட ஆரம்பித்து விட்டான். ஜனங்களை பிரித்து தனித்தனியாக அனுப்பி அந்த யாக்கோபு இப்போது அவர்களை பின்னாக தள்ளிவிட்டு ஏசாவுக்கு முந்தி ஓட ஆரம்பித்து விட்டான். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனோடு பேசினார். அப்படி பாதத்துல உட்கார்ந்தாதாங்க பேசுவான். அததான் சொன்னாரு, மரியா தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 11:29 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்க. என்ன அர்த்தம்? அவருடைய பாதத்திலே உட்காருதல். உட்காரும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னோடு பேசுவான். நீ பேசுகிறது மட்டுமல்ல, அவர் உன்னோடு பேசுவான். உட்கார்ந்து ஜெபித்துப்பார். உன் இருதயம் ஆறுதல் அடையும், சமாதானம் இருக்கும், உன்னுடைய இருதயத்திற்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கும். அவருடைய பாதத்தில் உட்கார வேண்டும்.
உட்கார்ந்து ஜெபிக்கிறவனுக்கு தெரியும், நான் ஜெபிக்க நேரம் போது எனக்கு தெரியல, நான் ஜெபிச்சுட்டே இருக்கிற போல இருக்கு. ஏன்னா அவர்களுடைய வாஞ்சை, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். கர்த்தரிடத்தில் நீ வாஞ்சையா இருக்கிறாயா? கொஞ்சம் ஆராய்ந்துதான் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அவருடைய பாதத்தில் உட்காருங்கள். இரண்டாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். வைராக்கியம், உட்காருவது வாஞ்சை. இரண்டாவது வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். அவர் சொல்ற, காலூன்றி நில், நான் உன்னுடனே பேசுவேன். நம்முடைய ஆண்டவர் யார்? பேசும் தெய்வம். முகமுகமாய் பேசுவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, காலூன்றி நில், உனக்கு நான் அநேக காரியங்களை நான் வெளிப்படுத்துவேன். நிற்கிறோமா? தேவனுடைய பாதத்துல வைராக்கியம் நமக்குள்ள இருக்கிறதா? பக்தி வைராக்கியம். நம்மளை பார்க்கிறார். 2ஆம் வசனம் வாசிங்க. இப்படி அவர் என்னோட பேசும் பொழுது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். நிற்க வேண்டும் ஆண்டவருடைய பாதத்தில். எங்க இருக்கிறோம்? கொஞ்ச நேரம் உட்கார முடியல, கொஞ்ச நேரம் நிற்க முடியல. ஒரு அரை மணி நேரம் வர்ஷிப் நின்றுனா நிக்கிறோமா? நின்று ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க நிலைய. ஆண்டவர் மட்டும் உங்க கூட வரணும், உங்களோட நிற்கணும், பேசணும், அவர் ஆசீர்வதிக்கணும், அவர் சகலத்தை உங்களுக்கு கொடுக்கணும். எதிர்பார்க்க எப்படி கிடைக்கும்? அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதா? இந்த காலங்களை கேட்க, நீ காலூன்றி நில். பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? வேலையில, பள்ளியில, காலேஜில், ஆபீஸ்ல பெயரை மாற்றி வாழ்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் சலுகை கிடைக்காது, கிறிஸ்தவர்கள் ப்ரமோஷன் கிடைக்காது. காலூன்றி நிற்க பயம். வைராக்கியம் இருக்கிறதா? பக்தி வைராக்கியம் இருக்கிறதா? தேவனை பற்றி இன்றைக்கு உலக மனிதர்கள் எப்படியெல்லாம் வைராக்கியமாய் நிற்கிறார்கள். வீதிகளிலே நின்று எப்படி வைராக்கியமா இருக்காங்க பார்க்கல. உனக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறதா? அன்பான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் ஆராய்ந்து வா. மனுபுத்திரனே, காலூன்றி நில். தேவனுக்கு முன்பாக பக்தி வைராக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நிற்க சொல்லுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். யார் இவன்? பிறவிலேயே சப்பானி, பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன். தேவாலயத்தின் வாசலிலே பிச்சை கேட்டு யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டார்களா? ஏதாவது கிடைக்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தான். யாராவது ஏதாவது தர மாட்டாங்களா? ஐயா, உன்னை கொடுக்கிறாராய் தேவன் ஏற்படுத்த பார்க்கிறார். நீ மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அழகான வார்த்தை இருக்கிறது உபாகமத்திலே. நீயோ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், ஜாதிகளுக்குள்ளே உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். மற்றவன் கையை நீ ஏந்த வேண்டாம், மற்றவர்கள் உன்னுடைய கையை ஏந்துவனும். உங்களுக்கிட்ட எதிர்பார்க்கணும். அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்பொழுது
அவருக்கு முன்பாக அந்த பக்தி வைராக்கியம் உனக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை, இவையெல்லாம் எனக்கு வேண்டாம், சொத்து வேண்டாம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தெரியும். நல்ல ஜெபராஜானன் இருந்தாங்க, அநேகருக்கு தெரியும். நல்ல பிரசையா, ஒரு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவரை ஆராதிக்கணும்னு அவர் தீர்மானித்த போது அவர் தகப்பன் சொன்னாராம், அந்த இயேசு பின்னாடி போனா என்னுடைய சொத்துல ஒன்று கூட உனக்கு கிடைக்காது என்று சொன்னாராம். அன்றைக்கு அவர் உதறி தள்ளிவிட்டு வந்தார். சென்னை பட்டணத்திலே ஒரு பெரிய பிரசையா மாத்திரமல்ல, நல்ல வசதி படைத்தவராய் வாழ்ந்து அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு மனிதனாய் தேவன் உயர்த்தினார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் ஒரு வைராக்கியம், கர்த்தர் மேல் அந்த பக்தி வைராக்கியம் இருந்தபடினாலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார். கர்த்தர் அவரை உயர்த்தினார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். அவர் மட்டுமல்ல, எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றதுனால சொந்தங்கள் வேண்டாம், கர்த்தர் இருந்தால் எனக்கு போதும். கர்த்தரை விட்டு போனவர்கள் பிச்சைக்காரா தரித்திரா இருக்கிறாங்க. கர்த்தரை பின்பற்றினவர்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுக்கு முன்பாக காலூன்றி நிற்க வேண்டும். சங்கீதம் 61 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 61. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையையும் அவரை காக்க கட்டளையிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் வாசிங்க. அவர் என் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தாவீதுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக ஒரு பக்தி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? தேவனுக்கு முன்பாக பக்தி வைராக்கியமாய் நிற்கிறோமா? நம்மை மாற்றிக்கொள்கிறோமா? எங்க மனிதனாய் பிறந்தா வாழ்கிற காலம் கொஞ்ச காலம், மரணம் வரும், எப்படி வேணாலும் வரும். அதுக்காக கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியமா நின்று மறிக்கிறதுனால நாம் எதையும் இழக்க போறதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய சிங்காசனத்தில் போய் உட்காரணும். ஏன் மனுஷனுக்கு பயப்படணும்? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். நாம் தேவனுக்கு முன்பாக வைராக்கியம் கொள்ள வேண்டும். நான் கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு செய்வதை செய்வார்கள், மந்திரம் என்றாங்க சொல்லுவார்கள். நீ சொல்லணும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் வேற மந்திரக்காரர்கிட்ட போக மாட்டேன், என் ஆண்டவருடைய பாதத்திலே உட்காருவேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமான மந்திரம் குறி சொல்லுதல் உன்னை ஒன்றும் பண்ணாது. ஏவல் பிள்ளைச்சுனிய கட்டுகள் உன்னை ஒன்றும் பண்ணாது. காரணம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ அவருக்கு முன்பாக பக்தி வைராக்கியம் இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நீ சொல்லுகிற மனிதனோடு சேர்ந்து அந்நிய தேவர்களையும் விக்கிரகத்தையும் ஆராதித்து போனால் சாத்தான் நம்மை பின்தொடர்ந்து வருவான். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக பக்தி வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இருக்கிறதா? நிற்கிறாய் ஆண்டவருக்கு முன்பாக? நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி உன்னை சுற்றியவர்கள் மத்தியிலே சாட்சி சொல்கிறாயா? ஆபீஸ்ல உன்னை குறித்து சாட்சி சொல்கிறாயா? நான் கர்த்தருடைய பிள்ளை. ஏன் ப்ரமோஷன் கட்டு தடைப்பட்டுடும்? சொந்தங்கள் என்னை வெறுப்பார்கள், வெறுக்கட்டும். இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு சொந்தம். நீ தனித்து விடப்பட்ட ஆள் இல்லை, ஒரு கூட்டத்தோடு இருக்கிற ஆள். அதை மனதில் வைத்துக்கொள். சொந்தங்கள் எல்லாம் நம்மளை கைவிடுவாங்க, ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை கைவிட மாட்டாங்க. உண்மையாக இருக்கிறவர்கள் நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது அவருடைய பாதத்தில் உட்கார வேண்டும்.
அதுல ஒரு வாஞ்சை இருக்கும். இரண்டாவது, அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும், வைராக்கியம், வாஞ்சை இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், அவருக்குள் நடக்க வேண்டும், அவருக்குள் நடக்க வேண்டும். வாசிப்போம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் நோக்கி நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. இங்கே பார்க்கிறோம், ஏலி தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எப்படி நடக்கிறீங்க? பொல்லாதவர்களாய் நடக்கிறீர்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? பொல்லாதவைகளாய் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி நடக்கிறோம்? ஏலி யார்? நல்லவர், தேவனுடைய மனுஷன். அவருக்கு 2 பிள்ளைகள். அவரோடு கூட வளர்ப்பு பிள்ளையால் சாமுவேலை வைத்திருக்கிறார். சாமுவேல் வளர்கிறார். ஏலியின் பிள்ளைகளும் வளர்கிறார்கள். ஏலியின் பிள்ளைகள் அவருடைய வளரும் கருவாயிலே துன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள். துன்மார்க்கமாய் வாழ்கிறார்கள். அவர் நடக்கை சரியில்லை, நடத்தை தேவனுக்கு பிரியமில்லை. கொஞ்சம் பார்க்கணும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஏலியின் பிள்ளைகள் நடக்க சரியில்லை. ஏலி பிள்ளைகளும் அழிந்தார்கள், ஏலியும் அழித்தார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கருடைய நடக்கை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி, அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணி அவர்களை குற்றவாளிகளாய் தீர்க்கவும், நீதிமானுக்கு அவன் நீதிக்கு தக்கதாக செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. சாலமோனின் ஜெபம். துன்மார்க்கமாய் நடக்கிறாங்க சொல்லி சொல்லி பார்த்தா, ஆனா ஒன்று செய்யுங்க, துன்மார்க்கனுக்கு தக்கதாக அவனுக்கு ஏற்ற காரியத்தை செய்யும், நீதிமானுக்கு ஏற்றபடி நாம நடக்கிற நடை கொஞ்சம் பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக அந்த பக்தி இருக்கிறதா? யோபின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபின் புஸ்தகம் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டி அவன் நடக்கைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிக்கிறார். அவன் அவனுக்கு பலன் அளிக்கிறார். என்ன பலன்? அவனுடைய நடக்கைக்கு தக்க பலன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பாருங்க, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, 1ஆம் சங்கீதம் வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். அதுல பாருங்களேன், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவியுடைய வழியிலே நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் அதை நான் சொன்ன அந்த 3 காரியம் அதுல வந்துருச்சு. உட்காரக்கூடாது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானம் பண்ணணும், ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரணும், அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பிராக்டிகல் லைஃப்
தேவன் விரும்புகிறார். அப்போ நீ என்ன செய்கிறாயோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35:15ஆம் வசனம். நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே ஆனாலும் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவரவர் தன் சகோதரனுக்கும் அவரவர் தன் அயலானுக்கும் விடுதலை கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமல் போனீர்களே. என் சொல்லை கேளாமல் உங்கள் இஷ்டத்தின்படி நடந்தீர்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தாங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கிறது, நன்மை கிடைக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? தேவனுக்கு முன்பாக நாம் என்ன வைராக்கியத்தில் இருக்கிறோம்? தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? 35:15. நீங்கள் அந்நிய தெய்வங்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமலும் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். பாருங்க கொஞ்சம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அது சொல்றாரு, தீர்க்கதரிசி வார்த்தைகளுக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. தீர்க்கதரிசி ஊழியக்காரர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. உங்க இஷ்டம் போல நடக்கிறீர்கள். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 128ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை பார்க்கும்போது, சங்கீதம் 128 முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ பாக்கியவான். துன்மார்க்கமாய் நடக்கிறவர் அதற்குரிய பலன். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த 128ஆம் சங்கீதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையா இருக்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அருமையான வார்த்தை. நீ மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, உன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. உன் பிள்ளைகள் மட்டுமல்ல, உன் பேர பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருப்பார்கள். யோபுடைய வாழ்க்கையிலே 4 தலைமுறையை கண்டு என்று பார்க்கிறோம். பிள்ளைகளையும் அவங்க பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவர் பார்த்து தேவனை மையப்படுத்தினார். பூரண வயதுள்ளவராய் அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன? கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன். ஆண்டவர் சொல்றார், சாத்தானை பார்த்து, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் அவனை போல ஒரு ஆள் நீ பார்க்க மாட்டார். தேவனுக்கு பயப்படணும். பயப்படுகிறோமா? தேவ பயம் இருக்கிறதா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் நடக்கிற மனிதன் பாக்கியவான். அவர் வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில நடக்கணும். வழி நிறைய இறைமத்தில் சொல்றார், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கலாம். நாங்கள் நடக்க மாட்டோம். 17ஆம் வசனம், நான் உங்கள் மேல் காவலாளரை வைத்து எக்கால சத்தம் செவிக்கொடுங்கள் என்று சொன்னேன். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நடக்க மாட்டோம், கேட்க மாட்டோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பாருங்க. வழி, நல்ல வழி எங்கே பார்த்து நடக்கும். அது கர்த்தருடைய வழி. கர்த்தருடைய வழி, அங்கே சமாதானம் இருக்கிறது, அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நம்ம ஒப்பு கொடுப்போமா? உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். உபாகமம் 28. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது, நல்ல கவனி, அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். எப்பொழுது? அவர் வழியில நடக்கும்போது உன் களஞ்சியங்கள் நிரம்பும். உன் கையிட்டு வேலையில ஆசீர்வாதம் இருக்கும், வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், ஆபீஸ்ல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஒரு சிறு தொழிலாளர் அது பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். உன் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதம் இருக்கும். வியாபாரம் ரெட்டிப்பாய் மாறும். இல்லை என்கிற நிலை அல்ல, செழுமையை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டும். அவர் பாதையிலே நடக்கும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்படி நடக்காம போன ஏலின் பிள்ளைகள் சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சிலர் சாபத்திற்கு மாற்றப்பட்டார்கள் சாலமோனின் நாட்களிலே. ஏன்னா கர்த்தருடைய வழியில நடக்கிற, அவருடைய பாதையில் நடக்கிற. நாம் முதலாவது தேவனுடைய பாதத்தில் உட்கார வேண்டும். இரண்டாவது அவருக்கு முன்பாக பக்தி வைராக்கியமா நிற்க வேண்டும். மூன்றாவது அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். நடக்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில பெருகும். ஏன்னா அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நான்காவது காரியம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நிறைய சாட்சிகள், அற்புதங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை பின்பற்றி ஓடுவதற்கு, கர்த்தரை சார்பு நடப்பதற்கு நமக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்தவான்களை நாம் வைக்க வேண்டுமா? ஏன்னா அவர்கள் அநேக உபத்திரத்தின் வழியிலே கடந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்தார்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, அவர் பிந்தின ஜனங்களுடைய காரியங்களை, முற்பிதாக்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து அவர்கள் ஓடின பொழுது கர்த்தர் அவர்களை சரியான பாதையிலே நடத்தினார். உங்களையும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். மற்றவர்களை பார்க்காதீங்க, மற்றவர்களை பார்த்து வைத்தறிச்சல் படாதீங்க. உனக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு. அவர்களை பற்றி கவலை வேண்டாம். உன்னை தேவன் அழைத்த அந்த அழைப்பிலே உறுதியாக இருப்பாய் என்று சொன்னார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவாய், ஜாதிகளுக்குள்ளே உன்னை உயர்த்துவார். ஏன் எனக்கு இந்த நெருக்கம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? கர்த்தர் நெருக்கத்தை கொடுத்து உன்னை அப்படியே அமைத்து போடுகிறவர் இல்லை. அந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதான் யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என திரும்ப அவர் கொடுக்கிறவர், திரும்ப நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உன்னை ஆசீர்வதிக்க அவர் ஆவலாக இருக்கிறார். இழப்பை குறித்து கவலைப்படாது. அது எந்த இழப்பாலும் சரி, அதை சரிப்படுத்துகிற கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார். உன்னை கனப்படுத்துகிற கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார். உனக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நீ பொறுமையோடு பிரயாசப்படு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:26-26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், மற்றவருக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அந்த நிச்சயத்தில் நான் ஓடுகிறேன். என் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த தேசத்தில் ஒவ்வொரு நாளும் கடக்கிறது தேவனோடு ஓடுகிற ஓட்டம் தான், விசுவாச ஓட்டம். தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையின் ஓட்டம், தேவன் பேரில் இருக்கிற உறுதியான அந்த ஓட்டம். அந்த ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டுமா? 2 தீமோத்தேயு 4:7 வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு வைராக்கியம், பக்தி. எத்தனை நெருக்கம் அவருடைய சூழ்நிலை, எத்தனை பாடுகள், நெருக்கல், அடியெல்லாம் கணக்கிட்டு சொல்கிறார். அவையின் மத்தியிலே நான் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்றேன், அவருக்காக ஓடினேன், எனக்கு வைத்திருக்க கிரீடத்தை நான் பெற்றுக்கொண்டேன். உங்க ஓட்டம் எப்படி இருக்கிறது? அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர், விடுவிக்கிறவர் கர்த்தர், பாதுகாக்கிறவர் கர்த்தர். வியாதியிலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, போராட்டத்திலிருந்து விடுதலை, விடுவித்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அருமையான வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம். யாபேஸ்
இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி, நன்றாக கவனிக்க பிரியமானவர்களே, யாபேஸ் என்று சொன்னால் துக்கத்தின் மகன். யாபேஸ் தன் சகோதரர்களால் கனவீனப்படுத்தப்பட்டவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், சொந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டவன். ஒரு நாள் வந்தது, தேவனை நோக்கி பார்த்தான், அவர் மேல் வாஞ்ச வைத்தான். அவர் விடுவிக்கிறவர், உயர்த்துகிறவர் என்பதை நம்பினான். அவரை பற்றி பிடித்துக் கொண்டு கேட்டான், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், வியாதி தீங்கு என்னை அணுகாதபடிக்கு விலக்கி காத்திருந்தோம். அவன் வேண்டிக் கொண்டபடியே தேவன் அருளினார், எல்லையை விரிவாக்கினார். ஒரு அறை வீட்டை பல அறைகளால் மாற்றப்பட்டான். கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, வியாபாரம் பெருகப்பட்டது. ஒரு கடைக்கு 2 கடையா 3 கடையா மாற்றினால் எல்லைகள் விரிவாக்கப்பட்டது. யாபேசின் எல்லை விரிவாக்கப்பட்டது. யாரெல்லாம் அவனை அற்பமாய் நினைத்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் யாபேஸ் கிட்ட கேட்கும்படி, உதவி கேட்கும்படி ஓடி ஓடி வரும்படி கர்த்தர் செய்தார். காரணம் என்ன தெரியுமா? யாபேஸ் ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உன்னை உயர்த்துவார். யாராவது உன்னை அற்பமா நினைக்கிறாங்களா? சொந்தங்கள், சில வேளை மனைவி உன்னை அற்பமா நினைக்கலாம், கட்டின கணவன் உன்னை அற்பமா நினைக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளைகள் உன்னை அற்பமா நினைக்க, என்ன எங்களுக்கு சம்பாதிச்சு வச்ச அற்பமா நினைக்கலாம். ஆனால் உன்னை நேசிக்கிற கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். திரும்ப ஒரு புதிய வேலையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் அற்பமா நினைக்கலாம். ஏன் இவனை பெற்றேன், இவனை பெற்றதை விட ஒரு பிடிகளை பெற்றிருந்தா நல்லா இருக்குமே. எத்தனையோ தாய் தகவன் சொல்லியிருக்கிறார்கள், என் பிள்ளை செத்து போச்சு தலைமுடிக்கிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வறுமை, அந்த அளவுக்கு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். இந்த காலங்களிலே நீங்கள் ஜெபித்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உனக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவார்கள். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் கனப்படுத்துகிறவர், கர்த்தர் உயர்த்துகிறவர், கர்த்தர் சுகம் கொடுக்கிறவர். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியா அவனை விடுவிப்பேன். எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேணுமோ அத்தனை காரியத்தில் விடுதலை. உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன், உயர்த்துவார். வாடகை வீட்டில் இருக்கிறாயா, உனக்கு சொந்த வீட்டை கொடுத்து கர்த்தர் உயர்த்துவார். இடம் வாங்க வைப்பார், வீடு கட்ட வைப்பார், அல்லது கட்டண வீட்டையே நீ வாங்கும்படி வைப்பார். உயர்த்துகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆபீஸில் உயர்த்துவார். தனிப்பட்ட முறையில் எந்தெந்த சூழ்நிலை உயர்த்த வேண்டுமோ உன்னை உயர்த்தி அவன் கனப்படுத்துவார். கனப்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னால் சொல்ல முடியுமா, நான் கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கிறேன், அவர் தான் என்னை கனப்படுத்துகிறவர், அவர் தான் என்னை உயர்த்துகிறவர், அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னால் என்று உன்னால் சொல்ல முடியுமா? சொல்லிப்பார். அவருடைய பாதத்திலே உட்கார், வைராக்கியமாய் அவர் சமூகத்தில் நில், அவருக்கு முன்பாக பக்தி வைராக்கியமாய் நட. உனக்கு நியமித்திருக்க அந்த விசுவாச பாதையிலே பொறுமையோடு ஓடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 10 நிமிஷம் அப்படியே கண்களை மூடி
கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? அப்படியே கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம். நல்ல இயேசுவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, அப்பா, சங்கீதத்தில் எத்தனையோ முறை இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு வித்தியாசமாய் நீர் எங்களோட பேசியிருக்கிறீர். ஆமாண்டவரே, உம்முடைய வாஞ்சியா இருக்கிறது சகல காரியத்தில் எங்களை விடுவிப்பேன். உண்மை நாங்கள் அறிந்திருக்கும் போது எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறேன். நன்றி. இந்த நெருக்கத்தின் நாட்களில் கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் சம்பளம் இல்லாமல் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. இந்த நெருக்கத்தின் மத்தியில் அவர்களை கனப்படுத்துகிற கர்த்தர் நீர் இருக்கிறீர். எங்களை கனப்படுத்துகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். நன்றி ராஜா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களை ஆசீர்வதி, எங்களை கனப்படுத்தும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரியம் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அன்பும் பரிசுத்தாவின் அநிலையும் சமாதானம், நன்மை, ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நேரத்தை நம்மோடு பேசினார். நாம் அரசாங்க சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். கர்த்தர் புதிய வழியை திறப்பார். நம்முடைய ஜபம் தான் சென்னை பட்டணத்தை காக்க வேண்டும். இன்னைக்கு சென்னையில் தான் அதிகமாக அந்த கொரோனா பாதிப்பு இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஜபம் குறைவோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். வீடுகளிலிருந்து நம்முடைய பட்டணத்தை கர்த்தர் காப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பார். ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார்.